ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க வந்திருக்கோம். எங்கள் கழனியில் எப்பயுமே வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம். அது மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். மாடு வந்து குளிக்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்டெல்லாம் மாட்டு கொம்புக்கு பெயிண்டெல்லாம் அடிக்கணும். பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் சாமி கும்பிட்ற இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து படைப்போம், சாமிலாம் கும்பிடுவோம். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாடுலாம் வந்து ஒன்றா நிற்க வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது ஒன்று நடக்கும். இங்கே வந்து நிலத்துக்காக நம்ம வந்து பொங்க வச்சு அதுக்காகவும் படைக்கணும். ரெண்டுத்துக்குமே சேர்த்து படைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். படைக்கலாம் தான் முதல்ல வந்தோம். வந்த கூடையெல்லாம் பாருங்கள். பொங்க வைக்கிறதுக்கு வந்தோம் சொல்லி இதுக்கப்புறம் தான் பொங்க வச்சு படையில் எல்லாமே முடிக்கணும். அதுக்காக தான் வந்துருக்கு. இதுதான் நம்ம வயல்வெளி பாருங்கள். பின்னாடி வேர்க்கடலை போட்டிருக்கோம். இந்த சைடில் பாருங்கள், இதெல்லாம் வேர்க்கடலை தான். அதேமாரி இந்த சைடில் பாருங்கள், இந்த இடம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயல்வெளியில் வேர்க்கடலை தான் போட்டிருக்கோம். இது அங்கே பாருங்கள், சுற்றி போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் பம்பு செட் இருக்குது. கிணறு எல்லாமே அந்த சைடில் தான் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் காட்டுறோம். இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கேட்டியாப்பா? கிண்டுட்டா இருப்பா, ஆயா ஏற்றுவாங்க இரு. விளக்கு ஃபாஸ்ட்டாக எரியுது. சாமி முடியப்பா, வத்தி கடைசியா 2 வத்தி கொடு. நான் பேர் சாமி கும்பிடு. அது அங்கே வச்சுக்கோ. அங்கே 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 எத்தணும். அங்கே வெத்தல் பார்க்க பழமே எடுத்துன்னு வரலன்ட்டு அணைச்சிட்டு சுத்துங்க. ஐயா இது சுட்டுண்டா. சூடு வைக்க விட பார்த்தில்ல. நீ சொறி விடுங்க வாங்கிய. இந்த கல், இந்த 2 கல் தான் வந்து இவ்வளோ பெரிய பாறை தாங்கிட்டு இருக்கும். பாருங்க, மழை டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக படுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க, பாறை எந்த அளவுக்கு வந்து தாங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த கல் தான், இந்த பெரிய கல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல், இந்த 2 கல்லும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பாறை வந்து தாங்கிட்டு இருக்கும். இதில் அது கூட பாருங்க எந்த அளவு பிடிச்சிட்டு இருக்கு மட்டும் பாருங்க. இவ்வளோதான் வந்து தாங்கிட்டு இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் இடம் தான் தாங்கிட்டு இருக்கும். அது அவ்வளோ பெரிய வெயிட்டையும் தாங்குது பாருங்க. இது பாருங்க. அதே மாதிரி இங்க இந்த பாறையில கீழே கொஞ்சம் பிடிச்சிட்டு பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாவே எதுவுமே வந்து ஜாயிண்ட் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து தான் பிடிச்சிருக்கு. மே மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா
கூலிங்காகவே தான் காற்று அடிச்சுட்டே இருக்கும். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா காற்று கூலிங்காகவே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் வந்து எப்பயும் படுத்துக்குவோம். ஆமாம், ரொம்ப அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து படுத்துக்குவோம். சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் இடையே போயிட்டு வியூவில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அப்போலாம் ஒரு வருஷம் ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிட்டு இருக்கும். அந்த பாருங்க, நம்மளோட கைடு இது ஃபுல்லாக நம்ம கைடு தான். பாறை தென்னை மரம் வயசு மோசிக்கலாம். அதான் பாறை பாருங்க, எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. சரிங்களா? இந்த பாறை மேலேயும் ஏறலாம், ஏற முடியும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏறுற மாதிரி இருக்கும். அது ஏறலாம். லேடிஸ் கொஞ்சம் ஏற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வந்து ஜென்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறலாம். ஃபுல்லாக பாறை தான். மாடுகள்லாம் அப்பா வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காரு, காட்டுறோம். அப்புறம் ஒரு மாடு போகிறாருங்களா, அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இன்னும் அப்பா அங்கே கீழே பண்ணிட்டு ஜாலியாக இருக்குங்க லைஃப். இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே போகிறோம், சிட்டிக்குள்ளே இருக்கணும் தான் தெரியல. இந்த பாறையை பார்த்தீங்களா, அங்கே இருக்கு பாருங்க. தெரியும். சரி, மேலே உச்சியில் பாருங்க ஒரு சின்னோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது நல்லா பெரிய பாறை. அந்த பக்கம் போகணும் தான் பார்த்தேன், கொஞ்சம் வேலை டைட் ஆகிடுச்சு, அதனால் போக முடியல. இல்லைன்னா அங்கே போயிட்டு இருக்கலாம், கூட்டி கூட காட்டிட்டு. சரி, நம்ம கிட்ட போவோம். அடுத்தது மாடுக்கு என்னென்ன கட்டுறாங்க, தோரணம் கட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொடகல்லின்னு சொல்லுவோம். பாறையை பாருங்க, கல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாறையை தாங்கிட்டாங்க. பாருங்க, இங்கெல்லாம் புத்து தெரியுதுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா புத்து, அதான் ஈசல். ஈசல் பிடிக்கிற புத்து இதுதான் பாருங்க. இந்த புத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்போ தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொடி வந்து இங்கேயே அரைச்சி வச்சுருப்பார். வாங்கிட்டு வர மாட்டோம், எல்லா பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து தழைகள்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அந்த தழையை அரைச்சி அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஈசல் கிடைக்கும். ஈசல் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பேன். இந்த மாதிரி நிறைய புத்து இருக்குது. ஆனால் எல்லாம் பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து பூரா ஈசலோடைய இதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நட்டு வச்சுட்டு வந்தேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கற்றாழை, சோத்து கற்றாழைன்னு சொல்லுவோம். அது எல்லாம் வந்து இப்போ பராமரிக்க முடியாமல் ஆயிடுச்சு. பாருங்கள், எப்பயே விட்டு போனது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வளர்ந்துட்டு தான் இருக்குது, எதுவும் சாகலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள். அப்படிதான் இருக்கு. இன்னும் பாருங்கள்,
சொட்டு கற்றாழை. இப்போ ஆனால் க்ளீன் பண்ணால் நமக்கு டைம் எடுக்கும். இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். ஆட்டெல்லாம் விட்டு மேய்ச்சிட்டுக்கிறாங்க. அப்படியே இந்த மலையும் பார்த்துக்குங்க, திரும்பி நல்லா இருக்குல்ல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் 2 பேர் தாராளமாக படுக்கலாம். அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். அதே ஒரு வானமும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு பாருங்க. செம அழகாக இருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கு. மரம் பார்த்தீங்கன்னா உதிய மரம்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்லிட்டு சவுண்டு கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு வாழ போகிறாரு. முடிஞ்சு இங்கே பாருங்க, எங்கள் ஒரு மாட்டு வந்து கொம்பு பாருங்க, ஒரு கொம்பு உடஞ்சதால அது மாதிரி ஆகிப்போச்சு. இல்லைனால இவருக்கு நல்லா தான் இருந்திருக்கும், உடஞ்சி போச்சு. அங்கே பாருங்க, அவருக்கு பெயிண்டிங் பண்ணியாச்சு. கயிறு மாற்றுறாங்க, மண்டை கயிறு, மூக்கு கயிறு எல்லாத்தையும் மாற்றுறாங்க. மாற்றியாச்சு. இன்னும் பலூன் கட்டணும், தோரணம் கட்டணும். தோரணம்லாம் கட்டி வச்சிருக்கோம். தோரணம்லாம் கட்டினா முடிஞ்சிச்சு. என்னுடைய மனைவி இவங்க. அவங்களுக்கு தெரியாது பொங்கல் எல்லாமே சொல்கிறீங்க. படிச்சுட்டேன்னா அடுத்தது வேலை முடியும். இது வந்து என்னுடைய பெரியப்பா, அவரு ரொம்ப அழகா இருப்பாரு. ஜென்டில்மேன், எங்க ஜென்டில்மேன். இது பார்த்தீங்கன்னா இதான் புளிய மரம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பயணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காய் எடுத்துருக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும், காய் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கு. எடுத்துதான் இருக்குன்னு தான் சொல்லுங்க. பாருங்க, இப்போ க்ளோஸில் காட்டுற பாருங்க. இது படுத்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் சாப்பிட, ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எச்சி ஊர் எனக்கு, உங்களுக்கு எச்சி ஊருன்னு நினைக்கிறேன். நம்ம நடந்தாங்க எல்லாமே சாப்பாடு அரிசி தான். இது என்ன இதோட அரிசி என்ன, இந்த நெல் அஞ்சலியா, இந்த நெல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக இன்னும் தெரியல. ஆனால் சாப்பாடு அரிசி தான், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு இந்த ரகம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஒரு பொட்டி வந்த உடனே என்ன பண்ணுவோம், அதை மட்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு நாங்கள் இங்கேயே வச்சுப்போம். கடையில் அரிசி வாங்கி சமைக்கிற வேலைலாம் வந்து நம்ம வீட்டில் தெரியாது.
வைக்க மாட்டுக்கு போக மீதி எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வெளியிலையும் போடுவோம், வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு தான் வெளியில் போடுறது. இதுதான் கேணி பாருங்க. நாங்கள் ஊர்ல எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா புயல், இப்போ லாஸ்ட்டாக வந்த பெஞ்சல் புயலால் ஃபுல்லாகவே இந்த கிணறு ஃபுல்லாகவே ரம்பிடுச்சு. இது ஃபுல்லாக தண்ணி தான். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்தாண்ட பெருசாக ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. அது உடஞ்சதால அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலம், நம்மளது கீழே இருக்கிறதே நம்ம நிலம் தான், ஃபுல்லாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர் 4 ஊர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு போனாங்க. அவ்வளோ மீன், வெறும் கண்ணாடி கண்டை, உருட்டு கண்டை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீனுங்க. ஃபுல்லாக ஒரு 3 ஊர் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா நீங்களே பார்த்துங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெளியில் வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு. அதே மாதிரி வவ்வா மீன், நிறைய வவ்வா மீன் சலிக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2-3 ஊர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதேதான், பக்கத்து ஊர் சரி நம்ம ஊர் அந்தாண்ட பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் விற்கிறதுக்கு வேற வந்து நிறைய பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா உளுந்து செடி தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா உளுந்து செடி பாருங்க. உளுந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி உனக்கு இல்லை, மாட்டுக்கு. கும்முனுக்கிறாரு பாருங்க, வெறித்தனமா இருக்கிறாரு பாருங்க. நல்லா இருக்காருங்களா? இன்னும் தோரணம் வேற காட்டணுமே. அவன் நவ பண்றான் பாருங்க. பொங்கல், மாட்டு பொங்கல். புதுசா பண்ண அப்படிதான் இருக்கும். எங்க வரா மாமா? பார்த்து ஓட்டிங்க. ஒன்று எடுத்துணுமா? 2 ஆட்டுக்கு அது பையில வை. அதை இதெல்லாம் இந்த பையில வை. மாட்டை ஓட்டிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஓட்டிட்டு வருவாங்க.
மாட்டு பொங்கல். மாமனார் இன்னொரு மாட்டுக்கு இதுவும் கட்டிட்டு இருக்காரு. எங்கள் அத்தை வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. அவர் மட்டும் பார்த்தீங்களாங்க என்ன பண்ணிக்கிறாருன்னு, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்க பொங்க வெத்தி எடுக்காது அங்கே சுட்டுக்கிட்டு போடா. அங்கே சொரு. சொரு. அந்தாண்ட கட்டுற லாஸ்ட்ல. ஏய் நல்லா சுருக்கு முடிச்சு போடாதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.